சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கான ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம். சத்யாவுக்கு வந்து வேலை கிடைக்கும்னு ஆல்ரெடி அருண் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டுருந்துருப்பாங்க. அந்த வேலையும் கிடச்சிருது இப்போது. அதை கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா எனக்கு வேலை கிடச்சிருச்சு, சீதா எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்புறம் மீனா அக்காவுக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. மீனா வந்து ரொம்ப சந்தோஷம்டா, நல்லதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. மீனாவும் வந்து இங்கே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, மாமா சத்யாவுக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு என் தம்பிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயும் போல் விஜயா வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி நக்கல் அடித்து கேவலமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. முத்துக்கிட்டேயும் சொல்கிறாங்க சத்யாவுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. முத்து அதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் நீங்கள் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க? சத்யாவுக்கு வேலை கிடச்சது ரொம்ப சந்தோஷம் தானே, ஏன் இப்போ ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு மீனா கேட்குறாங்க. அதை கேட்டதும் முத்து சொல்கிறாங்க, இத்தனை நாளாக நான் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பேன் சத்யாவுக்கு வேலை கிடைக்கிறதுக்காக. இப்போ என்னடானா மொத்த குடும்பமே அருணால தான் வேலை கிடச்சிச்சின்னு தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. இனிமேல் சத்யா உனக்கு அருண் தான் இனிமேல் எல்லாம் உங்கள் ஃபேமிலிக்கு, நீங்கள் அவனையே வச்சு கொண்டாடுங்க. நான் இனிமேல் எதுக்குமே நான் உங்கள் ஃபேமிலிக்கு வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க மீனா கிட்ட. அது கேட்ட மீனா வந்து ஏங்க இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க, நாங்கள் உன்னை ஒரு நாளும் நினச்சதில்ல, நீங்கள் அந்த குடும்பத்தில் ஒருத்தர், நீங்கள் தான் மூத்த மருமகனாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துருக்கீங்க இத்தனை நாளாக, அதனால எப்பயும் நாங்கள் உங்களை விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வர ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.